பெருந்தலைவா, உன் அரசியல் மீண்டும் வராது. இங்கு இருக்கும் அரசியல் உனக்கு புரியாது. ஏனென்றால் உன் ஆட்சி நடத்துவதாக சொல்லிதான் இங்கு கடை நடத்தி கொண்டிருக்கிறார். நீயே வந்துவிட்டால் கடையை நடத்துவது யாரு? மன்னிக்கவும், கட்சியை நடத்துவது யாரு? நீ கசங்கிய சட்டையோடு தான் இருந்தாய். ஆனால் காங்கிரஸ் கௌரவமாக இருந்தது. நீ காந்தியை சொல்லாமல் பேசியதில்லை. இவரெல்லாம் பிராந்தியை பற்றி பேசாமல் இருந்ததில்லை. ஜாதகம் பார்த்துதான் தேர்தலில் நிற்கிறான். ஜெயித்தால் ஜாமீன் கேட்கிறான். தேர்தலில் ஜெயித்தால் எங்கள் வரலாறு, இல்லையேல் இயந்திர கோளாறு. இதுதான் இன்றைய அரசியல். பெருந்தலைவா, இந்த அரசியல் உனக்கு புரியாது. நீ தத்துவ குழப்பங்களால் தடுமாறியதில்லை. பதவி சுகத்திற்காக இடம் மாறியதில்லை. நீ பள்ளிப்படிப்பை முடிக்காதவன். ஆனால் பண்புக்கே நீர்தான் சிகரமானவன். நீ பொது வாழ்க்கைக்கு வந்ததும் அன்னையை கூட அந்நியமாக்கினாய். ஆனால் இங்கு குடும்பமே கேபினெட் ஆனது. நீ ஒவ்வொரு முறை தலைநகர் போகும்போதும் இந்தியாவின் தலையெழுத்தே மாறும். இங்கு ஒவ்வொரு முறை தலைநகர் போகும்பொழுதும் தன் குடும்பம் உயிலே மாறும். சொத்துக்கள் பற்பல சேரும். இங்கே பதவி வேட்டியை பத்திரப்படுத்தும் அவசரத்தில் இவர் இருக்க, தமிழனின் மானம் காத்த ஈழத்து வேட்டியை ஒருவன் கிழித்து விட்டான். இந்த கொடுமையை பார்த்த தமிழ் அன்னைக்கே இரத்தம் கொதித்தது. பாரத மாதாவிற்கு பக்கவாதம் வந்தது. இந்த நோய்களை தீர்க்க துறைகள் இல்லை. ஆனால் அனைவருக்கும் டாக்டர் பட்டம். நீ கட்டிய அணையில்தான் தாகம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். திட்ட தொழிற் புரட்சியில்தான் இன்றும் மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால்